வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேப்பியன் ஜீனோல லாயர் மிஸ்டர் அரவிந்த் ஸ்ரீவத்சா வந்திருக்கார். வணக்கம் அரவிந்த். இந்த எபிசோட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, எல்லாருக்கும் கொஞ்சம் ஏஐ பத்தி நாங்க நிறைய பேசுறோம். பட் ஒரு இண்டஸ்ட்ரியில எப்படி ஏஐ பயன்படுத்துறாங்க. சமீபத்தில் ஒரு வீடியோல வாவா கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ்ல வைஸ் பிரசிடென்டா இருந்தார். அவர் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல எப்படி ஏஐ பயன்படுத்துறாங்கன்னு பேசினார். எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. அது மாதிரி லாயர்ஸ் அப்படின்னு இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அட்வொகேட்ஸ், லாயர்ஸ், நீங்க வந்து வேர்ட்ல டாக்குமெண்ட் பண்ணுவீங்க, ரிசர்ச் பண்ணுவீங்க, டாக்குமெண்ட் பண்ணி ஃபைல் பண்ணுவீங்க. இதான் எங்களுக்கு தெரியும் பொதுமக்களா. பட் நீங்க இன்டர்னலா ஆஸ் அ லாயர், வக்கீலா எப்படி வந்து ஏஐ பயன்படுத்துறீங்க இன்னைக்கு? வணக்கம், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஆன் த ஷோ அகேன். இப்போ நான் அதுக்கு டைரக்ட் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ளீஸ் ஹிஸ்டரி ஆஃப் ஹவு திங்ஸ் ஹவ் ப்ராக்ரெஸ்ட். லாவும் டெக்னாலஜியும் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் ரன்னிங் parallel with each other. Lawyers have always sought technology. ஓகே. இப்போ பொதுவா ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவோம் இல்லையா, லா வந்து என்னைக்குமே ரொம்ப லேட்டா வரும், டெக்னாலஜி ஃபாஸ்டா வந்துடும், கண்டிப்பா லாயர்ஸ்லாம் ஸ்லோ டு அடாப்ட் அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு. கண்டிப்பா அது இப்போ மாறிட்டு இருக்குன்றது என்னோட கருத்து. ஓகே. பழைய ஒரு 20 வருஷம் முன்னாடி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் கிடையாது. ஒரு ஜட்மெண்ட்ஸ் தேடுறதுக்கோ ஏற்கனவே டிசைட் பண்ண கேசஸ், உயர் நீதிமன்றத்தோடதோ உச்ச நீதிமன்றத்தோடதோ புக்ஸ் வரும் பிரிண்டடா, ஆமா, லா ரிப்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல மேனுவலா தேடணும், நம்மளா எடுத்து தேடி தனியா ஒரு நோட் புக்ல குறிச்சு வச்சுப்போம். ஓகே, இந்த பேஜ்ல இந்த வருஷம் அந்த கேஸ்ல இது சொல்லியிருக்காங்க. இப்போ அதை கோர்ட்டுக்கு தேவைப்படுதுன்னா அந்த நோட் புக் எடுத்து அதை பார்த்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கோர்ட்ல கொடுப்போம். ஆமா. இப்போ எந்த லாயர் ஆஃபீஸ் போனாலும், உங்க ஆஃபீஸ் கூட அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நுழைஞ்ச உடனே ஒரே லா புக்ஸா இருக்கும். கண்டிப்பா அது ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றதுக்காக வச்சிருக்கீங்களா, நிஜமா படிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே. ஸோ இதெல்லாம் ரெஃபரன்ஸ் புக்ஸ், அந்தந்த கேஸுக்கு படிச்சுப்போம். ஓகே. ஸோ இது ஒரு பக்கம். ஸ்லோலி ஏர்லி 2000s சிடி ஃபார்ம்ல வர ஆரம்பிச்சது சாஃப்ட்வேர்ஸ். அந்த கடைசி 70 வருஷம் இல்ல 50 வருஷம் ஜட்மெண்ட்ஸ் வந்து சிடி ஃபார்ம்ல போட்டு நீங்க அதை உங்களோட கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பேஜ் நம்பர் ரெஃபரன்ஸ் நீங்க போட்டீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், கோர்ட்ல தான் சமர்ப்பிப்போம். ஸ்லோலி தட் இம்ப்ரூவ்ட். வெப்சைட்ஸ் வர ஆரம்பிச்சது. வெப் போர்ட்டல்லையே சுப்ரீம் கோர்ட் கேசஸ், எஸ்சிசி ஆன்லைன் இருக்கு, மனு பத்ரான்னு ஒன்று இருக்கு, இதை போல நிறைய கேஸ் மைன் அப்படின்னு நிறைய வெப் போர்ட்டல்ஸ் வர ஆரம்பிச்சது. அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வாங்கினீங்கன்னா இட் வில் கிவ் யூ எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ். இது வந்து நாங்க விக்கிபீடியால இல்ல என்சைக்ளோபீடியால பிரிட்டானிக்கால தேடுற மாதிரி. சோ அந்த கம்பெனிஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டோடயும் ஹை கோர்ட்டோடயும் ஒரு அக்ரிமெண்ட். ஓகே. அந்த ஜட்மெண்ட்ஸ் காப்பி அவங்க வாங்கிட்டு ஹெட் நோட்னு ஒண்ணு போடுவாங்க. அதாவது ஈஸியா புரியுற மாதிரி ஒரு ஷார்ட் சம்மரி. ஓகே. ஃபர்ஸ்ட் 2 பக்கத்துல அது வந்துடும். அது பிறகு அந்த கோர்ட்டோட ஜட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை ஈஸியா அந்த சம்மரியை பார்த்து படிச்சுட்டு நமக்கு தேவையா இல்லைன்னு பார்த்துக்கலாம். இது வெப் பேஸ்டா வர ஆரம்பிச்சது. ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி பே பண்ணி நம்ம அதை வாங்கிக்கலாம். அதை தான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுலேருந்து இது ரொம்பவே மாறிடுச்சு. ரிசர்ச்சுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சிடுறேன். கேஸ் இந்த மாதிரி ஏற்கனவே கோர்ட் டிசைட் பண்ண கேசஸ்ல வெறும் இப்போ பேர் வச்சு சர்ச் பண்ணலாம். எனக்கு அந்த கேஸ் ஞாபகம் இருக்குன்னா, ஆமா, அப்படி அந்த கேஸ் என்னன்னு உங்களுக்கு பேரோ டேட்டோ சொல்லலாம். ராஜீவ் காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு அந்த கேஸ் வரும். இல்ல ஒரு சப்ஜெக்ட் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ஓகே, அந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்கா சர்ச் பண்ணேன்னா அதுக்கு சம்பந்தமான கேசஸ் எல்லாம் காமிக்கும். இப்போ அதுலயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வேர் ஐ கேன் சே, எனக்கு இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் வந்திருக்காரு, இந்தந்த ஒரு இன்கிரீடியன்ஸ் இருக்கு அந்த கேஸ்ல, இந்த காம்பினேஷனுக்கு நான் எந்தெந்த கேஸை சைட் பண்ணலாம்னு நான் அதுல ஃபீட் பண்ணா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த வெப்சைட்குள்ளேயே இருக்கு. இட் வில் சர்ச் ஃபார் கேசஸ் வித் ஆல் தோஸ் ஸ்பெசிபிக்ஸ். ஓகே. அது ஒரு அவுட்புட் கொடுக்குது. இது வந்து ஒரு 3-4 ஆஸ்பெக்ட்ஸும் சேர்த்து கேஸ் லாஸ் அதை சஜஸ்ட் பண்ணும். ஓகே. தனித்தனியா நான் தேடி என்னுடைய தாட் ப்ராசஸ் உபயோகப்படுத்தாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே அது எனக்கு சஜஷன்ஸா கொடுக்கும். ஸோ இது வந்து ரிசர்ச் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். நீங்க இப்ப யாரு உங்க ஜூனியர் கிட்ட கொடுத்து அவர் வந்து இருக்கிற ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்லாம் அந்த பழைய கேஸ் 40-50 வருஷத்தை தேடி அதுல அவர் நோட்ஸ் எடுத்து உங்ககிட்ட கொண்டு வராம அவர் இந்த ஏஐல இந்த மாதிரி கண்டிப்பா கேஸ் கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். மல்டிபிள் ஸ்டேட்ஸ்ல இருந்து கூட எடுத்து கொடுக்கலாம். முன்னாடி உங்களுக்கு தமிழ்நாட்டை தாண்டி தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கரெக்ட். அந்தந்த லாங்குவேஜ்ல கூட இருக்கலாம். கண்டிப்பா. ஓகே. ஸோ ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் ஒன்று, இன்னொன்னு ரிசர்ச் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால. இப்போ தி டிராபேக் இஸ் ஹாலுசினேஷன். நிறைய கோர்ட்ல பாக்குறோம், இல்லாத ஒரு கேஸ், அதுவே ஒரு பேர் அரவிந்த் வர்சஸ் எக்ஸ்,
ஓகே. அப்படின்னு போட்டு இந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் கற்பனையா மதிமயங்கி அதுவே ஒரு கேஸ உருவாக்குறது. கண்டிப்பா. ஓகே. அந்த கேஸ்ல இந்த மாதிரி நடந்ததுன்னு ஒரு ரிசல்ட் ஜெனரேட் பண்றது. அத வழக்கறிஞர் வெரிஃபை பண்ணாம கோர்ட்ல சமர்ப்பிச்சுட்டா இட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஓகே. ஸோ இதை நிறைய பாக்குறோம். அதனாலதான் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட் ரெகுலேஷன்ஸா கொண்டு வந்திருக்கு. வழக்கறிஞர் மேல ஒரு பெரிய பொறுப்பை வச்சிருக்கு, சர்டிஃபை பண்ணணும், நீங்க படிச்சு நீங்க தான் அதை பார்த்திருக்கீங்கன்னு உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கு. இப்ப ரெண்டாவது பக்கம் வந்து டிராஃப்டிங். நீங்க சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் வேர்டு. ஆமா. இப்போ பழைய காலத்துல சீனியர்ஸ் வந்து டிக்டேட் பண்ணுவாங்க நிறைய, அண்ட் ஸ்டெனோகிராஃபர்ஸ் வில் ரைட். ஓகே. இன்னைக்கும் ஹை கோர்ட்ல ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸ் வில் டிக்டேட். ஓகே. ஸ்டெனோகிராஃபர் தே வில் டைப். அதை ஜட்ஜ் டிக்டேட் பண்றது அவங்க ஷார்ட் ஹேண்ட்ல எழுதிட்டு அப்புறம் லாங் ஃபார்ம் டைப் பண்ணி பேப்பர்ல கரெக்ஷன்ஸ் வாங்கி அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஜட்மெண்ட் ஆகி அப்லோட் பண்றாங்க. இதுதான் ப்ராசஸா நடக்குது. சுப்ரீம் கோர்ட் இப்போ லைவ் டிரான்ஸ்கிரைபிங் கொண்டு வந்துருச்சு. ஓகே. ஸோ நம்ம கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும்போது இப்போ 9 ஜட்ஜஸ் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் கேசஸ் கேட்டாங்க. ஓகே. லாஸ்ட் ஒரு 3 மாசம். அதுக்கு முன்னால இந்த கொரோனாக்கு பிறகுல இருந்து டெக்னாலஜி ரொம்ப கோர்ட்ஸ் ஹவ் எம்ப்ரேஸ்ட். வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சுப்ரீம் கோர்ட்ல இப்போ ஒரு சில கோர்ட்ல நீங்க ஆர்கியூ பண்ணும்போது அந்த மைக் வந்து உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றது இல்லையா, இட் ஹாஸ் அ சாஃப்ட்வேர், இட் வில் ரெகக்னைஸ் வாட் யூர் ஆர்கியூவிங். இங்கிலீஷ்லயே டிரான்ஸ்கிரைப் பண்ண அது நம்மளாலையும் பார்க்க முடியும். ஓகே. ஜட்ஜாலையும் பார்க்க முடியும், வழக்கறிஞராலையும் பார்க்க முடியும். இது ஜட்ஜஸ்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஜட்மெண்ட் எழுதும் போது வக்கீல் என்ன ஆர்கியூ பண்ணாருன்னு அவங்க மேனுவலா எழுத வேண்டாம். ஓகே. நாங்க என்ன பேசுறோமோ அதை கவனிச்சுட்டு சேம்பர்ல அவங்க அதை கேட்கும் போதோ படிக்கும் போதோ அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ டிராஃப்டிங் மாறுறது ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு கிளாட் அப்படின்னு ஆந்த்ரோபிக்கோடது, ஜூரிஸ்பியர் அப்படின்னு ஒரு ஏஐ வந்திருக்கு. ஓகே. கேஸ்மைன் அப்படின்றவங்களோட ஏஐ இருக்கு. அப்புறம் ஹார்வி அப்படின்னு ஒரு ஏஐ இருக்கு. இதெல்லாம் law based. Jurisphere at least law based, specific for lawyers. Okay. Harvey AI is again specific for lawyers. Claudeல வந்து ஒரு கனெக்டர்னு ஒரு டூல் கொடுக்குறாங்க. அதுல வந்து லீகலுக்கு ஒரு இதெல்லாம் இந்தியாவுக்கு ஒர்க் ஆகுமா நம்ம ஊர் கேஸ்க்கு? கண்டிப்பா. இப்போ நானே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. இப்போ நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் how much of difference it is from what I generally draft and what Claude is giving me. இல்ல பொதுவா இந்த ஏஐ டூல்ஸ், இந்த கனெக்டர்ஸ், இது ஆர்வே எல்லாம் பார்த்தோம்னா அமெரிக்கன் இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் இப்போ இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க லீகல் ஏஐக்கு. ஓகே. இப்போ வக்கீலா இருக்கிறவங்களே இப்போ ஜூரிஸ்பியர்ன்ற கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. அது வெறும் இந்தியன் கேசஸ் மட்டும். இந்தியன் கேசஸ் இருக்கும். ஓகே. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், அதாவது ஜென்ரலி லாயர்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா கிளைண்ட் கிட்ட இருந்து இன்புட்ஸ் வாங்கணும். அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த வழக்கு இது அப்படின்னு அந்த பிரதிவாதி உங்களுக்கு கண்டிப்பாங்க. ஓகே. எல்லா டாக்குமெண்ட்ஸும் கிடைக்காது. ஒன்னொன்னா பேசி வாங்கினதுக்கு அப்புறம் இது என்ன கேஸ், எப்படி இதை கேஸா நம்ம கோர்ட்டுக்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்ன்றது நிறைய தாட் ப்ராசஸ் போகும் அதுலயே. இப்போ ஏஐ பேஸ்ட் டிராஃப்டிங்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏஐட்ட கொடுக்குறோம்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாலேயே சொல்ல முடியுது இந்த டாக்குமெண்ட்னால உங்களுக்கு இது நல்லது, இந்த டாக்குமெண்ட்ல உங்களுக்கு இது பாதகமா இருக்கு, இதை எதிர் பக்கம் வரலாம். ஸோ நான் வந்து அதுகிட்ட அதுக்கான பதில் என்ன, நீ அதையும் சேர்த்து எனக்கு கொடு அப்படின்னு சொன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான விஷயங்களும் ஒரு டிராஃப்ட்ல வருது. எதிர்வாதி என்ன எடுத்துட்டு வர போறாங்கன்றதை ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கான பதிலையும் இதுலயே ஒரு பிராக்டிஸ் பண்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். கரெக்டா சொல்லுங்க. ஒரு எக்ஸாமுக்கு போறோம்னா நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சு நிறைய டைம்ஸ் எழுதி பார்ப்போம். மார்க் இன்டர்வியூஸ் போற மாதிரி நம்ம வந்து அக்காவையோ தம்பியோ கேட்க சொல்லுவோம், இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து என்ன கேளு, நான் ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு நமக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு இதுவா இருக்கும். நாளைக்கு கோர்ட்ல போயிட்டு உங்க வாதத்தை சொன்ன உடனே எதிர்த்தரப்பு சொல்றதுக்கு முன்னாடி அந்த கண்டிப்பா வேலையை பண்ணுது. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே. கண்டிப்பா. சோ அது வந்து நம்ம எந்தெந்த பாயிண்ட்ஸை நம்ம இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுன்ற ஒரு அலாமா நம்ம அதை பார்க்கலாம். இது உங்களோட கிளைண்ட்டுக்கு ஒரு ரியல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? கேஸும் ஃபாஸ்டா முடியும். கரெக்ட். கிளைண்ட்டுக்கு பெனிஃபிட்டா முடியும். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸை நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. நிறைய பாயிண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான பாயிண்ட்ஸ் எழுதும்போது ஒரு பாயிண்ட்ஸை மிஸ் பண்றதுக்கு இருக்கு. அதையே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஓகே. கண்டிப்பா. இப்போ ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் லாயர், அதாவது நேத்து என்ரோல் பண்ண ஒரு லாயரால எல்லாத்தையும் படிச்சிருக்க முடியாது. அனுபவத்தினாலதான் அவங்களால கத்துக்க முடியும். இப்போ அந்த லாயருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சா ஒரு 50 வருஷம் பிராக்டிஸ்ல இருக்கிற வக்கீல் அளவுக்கு அவங்களால டிராஃப்ட் பண்ண முடியும். இது நான் ஏஐ கம்பெனிஸ் மார்க்கெட்டிங்க்கு இதை சொல்றாங்க. அதாவது நான் வந்து இது உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இது பாசிபிள் நினைக்கிறீங்களா? இது ரியலா இருக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கண்ட்ரிக்கு அது கஷ்டம். ஓகே. ஒண்ணு வந்து
எக்ஸ்பீரியன்ஸ்னால நிறைய தெரிய வரும். ஓகே என்ன சொல்லணுங்கிறத என்ன சொல்லக்கூடாதுன்றது எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் தெரிய வரும். ஓகே ஒரு வழக்குல கோர்ட்ல இந்த மறைக்கிறத நான் சொல்லல. ஒரு விதமா வழக்க வாதாடலாம்னா ஒரு விதமா வாதாடக்கூடாதுன்னு இருக்கும். கரெக்ட். ஸோ ஃபேக்சுவல் டிஸ்க்ளோசர் நான் சொல்ல மறைக்கிறது திங்ஸை மறைக்கிறது சொல்ல எப்படி ஆர்கியூ பண்ண கூடாது. நீங்க அதான் சொல்றீங்க ஏ வந்து உங்களுக்கு எப்படி இதை பிரசென்ட் பண்ணணும் பெட்டரா இருந்தா அது சொல்ல போகுது. கண்டிப்பா. இல்லைன்னா நீங்க இப்படி பிரசென்ட் பண்ணீங்கன்னா எது தரப்பு இப்படி சொல்லுன்னு அது சொல்லுது. கண்டிப்பா. கரெக்டா? ஓகே. ஸோ எந்த அளவுக்கு அப்போ இந்த ஜூனியருக்கு ஒரு 50 இயர் லாயரோட கம்பீட் பண்ணலாம்னு சொல்லும்போது அது ட்ரூன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பார்ட்லி இட் இஸ் ட்ரூ. ஓகே. ஏன்னா இப்போ ஒரு சீனியர் லாயரால ஒரு 50 சட்டங்களுக்கு இந்த கேஸை கனெக்ட் பண்ண தெரியும். அவங்களுக்கு சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரியும். ஓகே. இப்போ என்னைய எடுத்துக்கிட்டாலும் எனக்கு இப்போ நிறைய சட்டங்கள் தெரியாது. ஓகே. இல்லையா? நான் இப்போ ஒரு கேஸ் பார்க்க கத்துக்கிறேன். நான் டெய்லி எந்த கேசஸ் பிராக்டிஸ் பண்றேன்னா அந்த சட்டங்கள் நான் இன்னும் ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன், இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். பட் இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு சட்டத்துல ஒரு கேஸ் வருதுன்னா முன்னாடி என்ன ஆகும்னா அந்த கேஸை இன்னொரு அந்த சட்டத்துல பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட் கிட்ட அனுப்புவோம். கரெக்ட். ஓகே. இப்போ வந்து ஃபர்ம்ஸ் நிறைய லா ஃபர்ம்ஸ் சென்னையிலயும் ஓவரால் அக்ராஸ் இந்தியா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க வந்து இந்த ஆல் சர்வீசஸ் லா ஃபர்ம்ஸ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வருங்க. கோர்ட் வாதாடுறது, டிரான்சாக்ஷன் ஒர்க் எல்லாமே ஒரே ஃபர்ம்குள்ளேயே பண்றாங்க. ஓகே. ஸோ இப்போ அவங்க இந்த ஒர்க்கை வெரி அட்வொகேட் கிட்ட கொடுத்துக்கிறது விரும்புறது இல்லை. ஓகே. நம்மளே எடுத்துக்கலான்னும் போது இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் கைடா இருக்கும். ஓகே. டிராஃப்ட் பண்றது நீங்க புதுசா பண்றீங்கன்றது தெரியாத அளவுக்கு நீங்க பண்ணிட்டு அப்புறம் என்ன ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தர அந்த உங்க லாயர் ஃபீல்டுலயே இன்னொரு லாயர் யார் அதுல ஸ்பெஷலைஸ் பண்றாரோ அவரை போய் நீங்க கேட்கலாம். வெறும் பிளாங்கா போகாம கொஞ்சம் ஒரு இன்புட்டோட அவர்கிட்ட போலாம். அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்க்கு கண்டிப்பா ஒரு நல்ல டூலா இருக்கும். ஓகே. மூணாவது கேட்டகரி வந்து கோர்ட்டுக்கு போகாத வக்கீல்கள். அது வந்து டிரான்சாக்ஷன் லாயர்ஸ். ஓகே. ரியல் எஸ்டேட் லாயர்ஸ் அண்ட் இன்ஹவுஸ் ஒரு நிறுவனத்துக்குள்ள இன்ஹவுஸ் லீகல் டிபார்ட்மெண்ட் ஒன்னு இருக்கும். கரெக்ட். ஓகே. சோ இப்போ இவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப உபயோகமா இருக்கு. ஓகே. என்னோட நண்பர்கள் மத்தியிலயும் என்னோட பியர்ஸ் மத்தியிலுமே நான் அதை நிறைய கேள்விப்படுறேன். ஓகே. நீங்க குறிப்பிட்டது போல ஒரு அமெரிக்கன் ஃபர்ம் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வருது. ஆமா. இப்போ அந்த அக்ரிமெண்ட் 70 பக்கம் இருக்குன்னு வச்சுப்போம். பொதுவா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முன்னாடி நீங்க ஒரு பெரிய லா ஃபர்ம் Tier 1 லா ஃபர்ம்க்கு போறீங்கன்னா அவங்க ஒரு அவருக்கு அந்த அக்ரிமெண்ட்டை பாக்குறதுக்கு இவ்வளவு விலைன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது அவங்க சொல்றதுதான் உங்களுக்கு தெரியும். ஆமா. அவங்க உங்களுக்கு இதை சைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீங்க அதை சைன் பண்ணுவீங்க. இன்னைக்கு அது 2 விதமா மாறி இருக்கு. 2 ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் ஈக்குவல் அவைலபிளா இருக்கு. ஓகே. லா ஃபார்ம் யூஸ் பண்ற அதே சாட் ஜிபிடியோ கிளாடோ ஹார்வியோ நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கிளையன்ட்ஸ் வக்கீல்கிட்ட வரும்போதே வேகா அதாவது ஸ்பெசிபிக்ஸ் இல்லாம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட இப்போ ஒரு பிரிண்ட் அவுட்டோட வராங்க எல்லாரும், இல்ல இமெயில்ல ஒரு 30 பக்கம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட கொடுக்குறாங்க. ஓகே. எனக்கு இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்திருக்கு, நான் இதை சாட் ஜிபிடில போட்டேன், எனக்கு இந்த கமெண்ட் எல்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லுங்கன்னு வருது. ஆமா. ஸோ டிரான்சாக்ஷன் லாயர்ஸ்க்கு இதோட பெனிஃபிட் என்னன்னா டைம் டேக்கன். ஒரு கம்பேர்ட் வெர்ஷன் இப்போ நீங்க உங்களுக்கு தேவையானதும் அந்த கம்பெனி உங்களுக்கு கொடுத்துருக்கிற டிராஃப்டையும் மேனுவலா ஒரு வக்கீல் பண்ணணும்னா முதல்ல ஒரு லோ லெவல் அசோசியேட் பண்ணணும், பிரின்சிபல் அசோசியேட் அதை சரி பார்க்கணும், பார்ட்னர் சரி பார்த்தப்பறம் உங்கள்கிட்ட அதை கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு 4 to 5 நாள் ஆகலாம். ரெண்டாவது சில பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்க 2 பேரும் உங்க யூஎஸ் கம்பெனியும் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணாத பாயிண்ட்ஸ் ஏஐ எடுத்து காட்டும். ஸோ இந்த மாதிரி 5 மணி நேரத்துக்குள்ள அதால ரிசல்ட் கொடுக்க முடியுது. 0 மிஸ்டேக்ஸ். இப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொல்றீங்க அரவிந்த். இப்போ கிளைண்டே வந்து நான் ஒரு ஃபார்ம்ல இருக்கேன், ஒரு யூஎஸ் கான்ட்ராக்ட் வந்திருக்கு, நான் அதை பத்தி சாட் ஜிபிடியில கேட்டுட்டு உங்ககிட்ட எடுத்துட்டு வரேன். அது சாட் ஜிபிடி இப்படி சொல்லியிருக்கு கரெக்டா இருந்தா நான் உங்ககிட்ட கேட்க வர போறேன், உங்களோட ஒப்பீனியன் கேட்க வர போறேன். பட் வரும்போது நானே அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அது புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். அதுல நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. முன்னாடி அந்த டாக்குமெண்ட் வந்து படிச்சேன்னா லேமேனா எனக்கு ஒண்ணுமே புரியாது. இப்போ அது என்ன சொல்ல வருது, இது எனக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு கூட புரியாது, எனக்கு என்ன அக்ரிமெண்ட்னே புரியாது. பட் அதெல்லாம் எனக்கு புரியும். பட் அவங்க கிட்ட கொண்டு வரும்போது as a lawyer உங்களுக்கு அங்க பயனுள்ளதா இருக்கா, இல்ல கிளைண்ட்ஸ் டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகி உங்களையும் கன்ஃபியூஸ் பண்றாங்களா ஏனால? நீங்க சொன்ன 2வது விஷயம் தான் நான் ஒத்துப்பேன். ஏன்னா அக்ரிமெண்ட் 70 பக்கம் இருக்கும்போது கமெண்ட்ஸ் 30 பக்கம் இருக்கும்போது கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஓகே. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே. கிளைண்ட்ஸ் கிட்ட இப்போ அதுக்கான சென்சிட்டைசேஷனும் நடக்குது. வி டெல் த கிளைண்ட்ஸ் அது சொல்லும், பட் இதெல்லாம் ரிஸ்க் இருக்கு, ஹாலுசினேஷன் நடக்கலாம், எங்களுக்கு அனுபவத்துல தெரிஞ்ச சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது சொல்றதையும் கேட்டுக்கோங்க, நாங்க சொல்றது இதுவும் இருக்கு, 2ம் இருக்கு.
நாங்க we will get back to you with the correct ஓகே. ஏன்னா டாக்டர்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட பார்க்கும்போது போய் இந்த மெடிசன் இது ChatGPT சொல்லுதுன்னு கேட்டா அவங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம் அது தப்பு ரைட்டுங்கிறத விட நீங்க பேஷண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகி வந்துடுறாங்க. கண்டிப்பா. இல்லாத டிசீஸ்லாம் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க ChatGPT கிட்ட எனக்கு இன்னைக்கு படபடப்பா இருக்குன்னா அது ஹார்ட் அட்டாக்ல இருந்து ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு போய் தான் கண்டிப்பா நிறுத்த போகுது. எனக்கு அன்னைக்கு ஓடி வந்திருப்பேன். கண்டிப்பா அவ்வளவுதான் இருக்கும். சோ அதோட அதர் சைடும் இருக்கு இல்லையா, நம்ம அதை பார்க்கணும். பட் உங்க சைட்ல நீங்க அதை பாசிட்டிவா பாக்குறீங்க. கண்டிப்பா. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா ChatGPT நீங்க 2 டாக்குமெண்ட்டை கம்பேர் பண்ண சொன்னீங்கன்னா இந்த 30 பக்கம் நான் சொல்றதுல ஒரு 25 பக்கம் ஒன்னும் சப்ஸ்டன்ஸ் இருக்காது. ஓகே. இந்த டாக்குமெண்ட்ல கமா இருந்தது அதுல இல்ல, ஒரு பிளாங்க் இருக்கு அதுல இல்ல, இந்த மாதிரி சின்ன விஷயங்களை பெருசா காமிக்கும். சோ கிளைண்ட் அதை பார்த்து பயத்தோட தான் வருவாங்க. ஓகே. இவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நிறைய வேலை இருக்கும். அவங்க புரிய வச்சிடறோம், புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே. ஸோ இது டெஃபினட்டா ஒரு நல்ல டூலா தான் ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இன்னோஸ் லா ஃபார்ம்ஸ், அந்த டிரான்சாக்ஷனல் லாயர்ஸ் அவங்களுக்குலாம் இது பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க கிளைண்ட்டுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. அடுத்தது எனி ஃபீல்ட் வேர் தே யூஸ் டெம்ப்ளேட்ஸ். இப்போ ஒரு சேல் டீட், அக்ரிமெண்ட் ஆஃப் சேல், ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ், மோட்டார் வெஹிக்கிள் கிளைம்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஆமா. டிரான்சாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை மாத்துவாங்க. பட் பேசிக் டெம்ப்ளேட் அதுதான் இருக்கும். ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்ரிமெண்ட், ஷேர் டிரான்ஸ்ஃபர், ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாமே டெம்ப்ளேட்ஸ். அண்ட் நம்ம கம்பெனி இதுல போர்ட்டல்ல ஃபைல் பண்ணும்போதும் அதே ஃபார்மேட்ஸ் ஆகுது. இதை ஃபர்ம்ஸால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப வேகமா பண்ண முடியுது. ஓகே. அதனால ரொம்ப இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்தியன் டாப் டியர் லா ஃபார்ம்ஸ் எல்லாருமே தேர் இன்வெஸ்டிங் ஆன் தேர் ஓன் ஏஐ. அவங்களோட ஃபர்முக்கு மட்டும் இப்போ அவங்களுக்கு அக்ராஸ் இந்தியா பிரான்ச்சஸ் இருக்கும். எல்லா பிரான்ச்சஸ்லயும் அந்த ஹார்வி ஏஐயோ ஒரு கிளாட் வித் தேர் பர்சனலைசேஷன் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வெரி குட். ஓகே. ஸோ அது அவங்க ஒரு பெரிய போனஸாக தான் பார்க்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகே. செட்டிங் அப் மீட்டிங்ஸ், கிளைண்ட்டுக்கு இமெயில் வித் தி லிங்க், பில்லிங், ஃபாலோ அப், ஃபிக்ஸிங் அப்பாயின்மெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல கேஸ் ஸ்டேட்டஸ் மேனேஜ்மெண்ட்ஸ், அதெல்லாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அரவிந்த். நான் பேச ஆரம்பிச்ச போது இந்த கான்வர்சேஷன் முன்னாடி வேர்ட் டாக்குமெண்ட் ஒரு ரிசர்ச், ஒரு டாக்குமெண்ட் ஹெல்பிங் அப்படின்னு தான் நினைச்சேன். அதை தாண்டி நீங்க சொன்னது, அதுவும் இந்தியாவில் இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் இதை பண்றாங்கிறதுலாம் கேட்குறவங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்கும். சம்மரியா என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஏஐ லாயர்ஸ் இதை பத்தி ஒருத்தர் ஆஸ் அ லேமேன் லாயர் கிட்ட போகும்போது ஏஐ பயன்படுத்திட்டு போகணுமா வேண்டாமா, என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு லே பர்சனா உங்களோட புரிதலுக்காக டெஃபினட்டா கேள்விகள் கேளுங்க. உங்களோட லேமன் லாங்குவேஜ்ல அது கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணும். பட் அதான் ஃபைனல் ஒப்பீனியனா எடுத்துக்க வேண்டாம். ஒரு செகண்ட் கண்டிப்பா ஒரு சட்ட வல்லுநர்கிட்ட போய் எல்லாம் அதுக்கு ரெலவெண்டான டாக்குமெண்ட்ஸையும் ஃபேக்ட்ஸையும் சொல்லுங்க. அவங்க சொல்றத கண்டிப்பா எடுத்துக்க. ஒரு லாஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப நிறைய பேர் பாக்குறவங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, லா படிக்கணும், லால போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏஐ வந்திருக்கனால பயப்படுறாங்க. வேலை இருக்குமா, எல்லாமே ஏஐ பண்ணிடுமா, என் பையன் லாயரா அவன் பாஸ் பண்ணி வரும்போது வேலை இருக்குமான்னு நினைக்கிறாங்க. நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? உங்க ஃபார்ம்ல இப்போ ஜூனியர்ஸ் எடுக்கிறீங்கன்னா என்ன எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா இப்போ சில காலேஜஸோட we have a tie up my firm where they send interns. இது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி we have been doing. ஓகே. இப்போ அவங்களே ஃபேக்கல்ட்டியே என்கிட்ட கேட்கறது, can we start teaching them how to use AI? Will that be a skill that you will give more importance னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த awareness definitely is very important. வாட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அதுல என்னென்ன தவறுகள் நடக்கலாம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஏஐ சொல்றதுனால அப்படியே உண்மைன்னு நம்பிட்டு அப்படியே கொடுக்கக்கூடாது. கண்டிப்பா. அண்ட் சட்டத்துறையிலேயே அது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். அதை எடுத்து அப்படியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றதே நம்பணும்னா ரொம்ப ஆபத்து. ஓகே. வேலை இருக்குமா? இப்ப படிக்கலாமா பசங்க? அதுதான் முக்கியமான கேள்வி. கண்டிப்பா படிக்கலாம். வக்கீல் கோர்ட்ல வாதாடுற வக்கீலுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால கண்டிப்பா பண்ண முடியாது. ஓகே. அண்ட் நமக்கு இருக்கிற பெண்டன்சிக்கு definitely there is a lot of scope for lawyers. It's a noble profession for a reason. ஆமா. அதனால நம்ம இருக்கிற கேஸுக்கு இன்னும் எவ்வளவு லாயர்ஸ் எவ்வளவு வருஷம் வந்தாலும் வேலை இருக்கும் நான் நினைக்கிறேன். கரெக்டா? அது கண்டிப்பா. ஓகே. கண்டிப்பா. ரெஸ்பான்சிபிள் லாயரா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒரு டூலா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா எப்படி பயன்படுத்தி இன்னும் நிறைய நம்மளால லார்ஜர் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நம்ம பார்க்கலாம். அது ஒரு நல்ல அப்ரோச்சா இருக்கும்னு எனக்கு தோணுது. இன்செக்யூர் ஆக வேண்டாம். படிக்கலாம், கண்டிப்பா லாயரா வரலாம். கண்டிப்பா. இட் cannot replace humans. ஓகே. ரொம்ப பாசிட்டிவா அரவிந்த் வந்து ஏஐ பயன்பாடுனாலே ஒரு பயமுறுத்துறது, இது வந்து லா ப்ரொஃபஷனையே வந்து சட்டத்துறையே அழிச்சிடும் அப்படின்லாம் சொல்லாம எப்படி அவர் அலுவலகத்துல தினம் பயன்படுத்துறாங்கன்னு ஒரு நல்ல ஒரு பார்வை நமக்கு கொடுத்திருக்கார். தேங்க்யூ அரவிந்த் ஃபார் அ வெரி கிளியர் எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ.
சார்.